இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். தன் தகப்பனுடைய தேவனை தேடி. இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடின பிள்ளைகள் யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்கள் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம பார்க்கும்போது யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு ராஜா, தாவீது ராஜாவுக்கு அடுத்தால ஒரு ஆண்டவரால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆண்டவரால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ராஜா என்று நம்ம சொல்லும்போது இந்த யோசபாத் ராஜாவை குறித்து நாம சொல்லலாம். அந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில ஏன் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் காணப்பட்டது? யோசபாத் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மேன்மை அவர் வாழ்க்கையிலே காணப்பட்டது. எதற்காக? தன் தகப்பனுடைய தேவனை தேடி, தன் தகப்பனுடைய தேவனை அவர் என்ன செய்கிறார்? தகப்பனாகிய தாவீதின் தேவனை அவர் தேடுகிறதை நாம பார்க்கிறோம். ஒரு ராஜா கர்த்தரை தேட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் எல்லாம் அவருக்கு பரிபூரணமாய் உண்டு. அப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? தேவனை தேடுகிறார். பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தேவனை அவர் தேடுகிறார். எப்படியோ வாழலாம், ஆடம்பரமா வாழலாம், அவருக்கு முன்னால இருந்த ராஜாக்கள் வாழ்ந்தது போல அவர் வாழலாம். ஆனால் அப்படி அல்ல. பாகால்களை எல்லாம் என்ன செய்கிறார்? பாகால்களை தேடாமல் கர்த்தரை தேடுகிறார். முந்தின ராஜாக்கள் எல்லாரும் பாகாலை தேடி வீழ்ந்து போனார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுவானோ அந்த மனுஷன் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுவான். யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த ராஜா ஆண்டவரை அவர் என்ன செய்கிறார்? தேட ஆரம்பிக்கிறார். நம்ம 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. இன்னைக்கு ஐஸ்வர்யம் வேணும், கனம் வேணும், வாழ்க்கையில உயர்வு வேணும், இதெல்லாமோ நம்ம ஆசைப்படுதோம். நம்முடைய ஆசைகள் நியாயம்தான். ஆனால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஒரு ராஜா கர்த்தரை தேடினான். ஆனால் அது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். நம்ம கர்த்தரை தேட தேட ஜெபிக்க நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளும். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஒரு உற்சாகம் வரும், ஒரு பலன் வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம் வரும். ஆண்டவரை தேட தேட நம்முடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி வரும். நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அந்த அனுபவத்தில் வழியாய் செல்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். நம்ம ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவனை தேடுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டு, கனம் உண்டு, அவர்களுக்கு வாழ்க்கையிலே மேன்மை உண்டு. இப்படிப்பட்ட அந்த யோசபாத் ராஜா அவர் இன்னும் என்ன செய்கிறார்? யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுவது மாத்திரமல்ல, அடுத்த காரியத்திலே அவர் என்ன செய்கிறார்? பிரபுக்கள், லேவியர்கள், ஆசாரியர்களை வைத்து அவர் கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்து யூதாவிலே அவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் போதிக்கிறார்கள். நம்ம இருதயம் உற்சாகம் அடையும் போது, நாம் கர்த்தரை தேடுகிற பொழுது நம்முடைய இருதயம் முதலாவது உற்சாகம் அடையும். அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இங்கே யோசபாத் என்ன செய்கிறார்? லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரபுக்கள் கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் உபதேசம் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட நாம பார்க்கிறோம், அந்த யோசபாத் கர்த்தரை தேடின நாட்களிலே பின்னான வசனத்திலே நாம பார்க்கிறோம், சுற்றிலும் கர்த்தர் அவருக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேணும். நிறைய எதிரிகள் ராஜாவுக்கு உண்டு. ஆனால் யாரும் அந்த யோசபாத்துக்கு எதிராக வராதபடி கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். ஜனங்களுக்கு தேசத்திலே ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். ஒரு பெரிய யுத்தம் வந்தது. ஆனாலும் அந்த யோசபாத் கர்த்தரை தேடினான், உபவாசித்தான், ஜனங்களையும் கர்த்தரை தேட வைத்தான். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களையும் கர்த்தரை தேட வைத்தான். அங்கே ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது, பெரிய இளைப்பாறுதல் கிடைத்தது. நாமும் கூட கர்த்தரை தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை தருகிறார். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை
ஆண்டவர் தருகிறார். நாம் எல்லாருமே விரும்புவது ஒரு சமாதானத்தை தான், இளைப்பாறுதலை தான் நம்ம விரும்புகிறோம். அது நம்ம வாழ்க்கையில எப்போ கிடைக்கும்? கர்த்தரை தேடுகிற பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த விடுதலை, அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தால் அவர் என்ன செய்கிறார்? மேடைகள், விக்கிரக தோப்புகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? யூதாவை விட்டு அகற்றுகிறார். நம்ம என்றைக்கு கர்த்தரை தேடுகிறோமோ, தேட ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அகற்ற வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், இது உன் வாழ்க்கையில இது தேவையில்லை, நீ இதை விட்டுரு, நீ இதை அப்புறப்படுத்து, உன் வீட்டுல இருந்து, உன் குடும்பத்துல இருந்து இந்த காரியங்களை நீ அப்புறப்படுத்து, உன் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த காரியங்களை எல்லாம் நீ அப்புறப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு உணர்வை தருவார். நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை, அகற்ற வேண்டிய காரியங்களை நாம் அகற்ற வேண்டும். அடுத்தாற் போல செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்ய வேண்டும். இந்த யோசபாத் அப்படித்தான் விக்கிரகங்கள், பாகாலுடைய வழிபாடுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு செய்ய வேண்டிய காரியம் எல்லாரும் உபதேசம் பண்ணும்படியாய் ஜனங்கள் கர்த்தரை தேடும்படியான காரியத்தை செய்கிறார். நாமளும் கூட கர்த்தரை இன்னும் அதிகமாக தேட வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். நாம ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஜெபிக்கிற பொழுது நாம என்ன செய்ய வேண்டும், இனி நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். நம்முடைய இருதயம் அவருடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளும். எப்பொழுது? அவரை தேடுகிற பொழுது, கர்த்தரை தேடுகிற பொழுது அவர் அகற்ற விட வேண்டிய காரியங்களை அகற்ற சொல்லுவார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுவார். அப்படி செய்கிற பொழுது ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் அந்த யூதா தேசத்திலே உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதி, ஒரு சமாதானம் உண்டாகிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே யுத்தங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவர் எழும்பி கர்த்தரை தேடுகிற பொழுது அந்த ஒரு நபர் மூலமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஒரு நபர் எழும்பி அந்த குடும்பத்திலே ஜெபிக்கிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் மூலமாக அங்கே யுத்தம் மாறுகிறது, இளைப்பாறுதல் உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். நாமும் கூட இந்த காலை வேளையிலே அந்த யோசபாத் ராஜாவை போல ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டதுனாலே ஒரு கனம் பெற்ற ராஜாவாய் காணப்பட்டார். இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், அந்த யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. ஆம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒன்றிலும் ஆண்டவர் குறைவுபட விடமாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாமும் கூட இந்த நாட்களிலே கர்த்தரை தேட நம்மை அர்ப்பணிப்போம். இன்னும் அவரண்டை நெருங்கி வருவோம், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் அவருடைய முகத்தை நாம் தேடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையையும் மகிமையையும் தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் யோசபாத் ராஜா கர்த்தரை தேடினார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்க, இன்னும் அதிகமாய் தேட எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை